ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஸ்டடி ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து 5 o'clock எழுந்து எவ்வளோ நேரம் மார்னிங் வந்து படிக்க முடிஞ்சுது, அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி எவ்வளோ நேரம் படித்தேன், என் பையனை எப்படி மேனேஜ் பண்ணிவிட்டு படிக்கிறேன்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாலிட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, 6th 10th 12th. ஸோ அதை தான் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமியோட 100 lessons புக்ஸ். நான் அப்பையிலேருந்து அதில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த புக்கில் தான் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல் புக்ஸ் பார்த்திங்கன்னா 1-2 இருக்குது, இல்லை சரி ஒரே மெட்டீரியலாக நம்ம படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து அதை திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த புக்கை தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த புக்கு பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து சாய்ஸ் அகாடமியில் நான் வாங்கி ஒரு 3 years இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த புக்கு வந்து போட்டாங்க இல்லையா, அப்போவே வாங்கிட்டேன். அப்போல்லாம் வந்து பேப்பர் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த புக் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வாங்கி 3 years ஆகுது. அப்போ இருந்த குவாலிட்டி அதுக்கப்புறம் புக் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாம் தானே அட்டன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன திருப்பி அகெயின் டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக டிஎன்பிசி படித்தது இல்லை. எப்போவாவது சும்மா அப்படியே படித்தேன். அந்த லாஸ்ட் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம், அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, வந்ததுக்கப்புறம் நான் வந்து படிப்பேன். அந்த மாதிரி படித்து தான் நான் குரூப் 4 ஒரு தடவை, குரூப் 2 2-3 தடவை அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நான் படித்து அட்டன் பண்ணது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு அகாடமியும் நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. கிருஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணியிருக்கேன், துரோணா அகாடமி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் அகாடமியும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணி தான் எழுதியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு தடவை நான் 136 என்னவோ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை 142 போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தடவை குரூப் 2ல் 112 அந்த மாதிரி ரொம்ப கம்மியாகவும் வாங்கியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நான் ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து டிஎன்பிசி படித்தது கிடையாது. ஆனால் நான் வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு தான் நான் வந்து படிச்சிருக்கேன். டெட் வந்து பாஸ் பண்ணணும், எஸ்ஜிடி வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் வந்து படித்தேன். அந்த எக்ஸாம் எழுதினேன். அதை பற்றின வீடியோவும் நான் எப்படி எழுதியிருக்கேன்ற மாதிரிலாம் சேனலில் வந்து நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட்டு நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது பெஸ்ட்டாக, இல்லை டிஆர்பி எக்ஸாம்ஸ் அதாவது டெட்டு, எஸ்ஜிடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இந்த மாதிரி படிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பிஎட் அதுக்கப்புறம் டிடிஎட் இந்த மாதிரிலாம் படிக்கும் போது நம்ம கண்டிப்பாக ஒரு அரசு ஆசிரியராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட ஒரு லட்சியத்தோடு தான் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து இப்போ டெட்டு 2013 பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் 10 வருஷம் எந்த விதமான ஒரு மூமெண்ட்ஸுமே அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்கள பற்றி இல்லை. ஆனால் அப்போ பாஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் வந்து ஜாப்புக்கு போனாங்க. நிறைய பேர் வந்து இப்போ 11 வருஷமாக வெயிட் பண்ணி அகெயின் வந்து இந்த எஸ்டிடி எக்ஸாமு, அதுக்கப்புறம் பிஎட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி வச்சு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரையும் போயிட்டு அவங்க திருப்பி அதில் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஜிடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு இன்னும் ஆன்சர் கீயே ரிலீஸ் ஆகலை. நிறைய பேர் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த எக்ஸாமுக்காக வருஷ கணக்காக உட்காந்து படித்தவங்களாம் இருக்காங்க. நானுமே 3 குழந்தைங்கள வச்சுட்டு தான் படித்தேன். பட் அதோட ஆன்சர் கீயே இன்னும் வெளியில் வரல. இதுக்கப்புறம் இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டிஆர்பியோட அந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே லேட் ஆகுது. அதாவது எக்ஸாம் வைக்கிறாங்க, பட் நம்ம எதுக்காக அந்த எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும். நம்ம எழுதின எக்ஸாமில் நம்ம என்ன மார்க் வாங்கியிருப்போம், நம்ம அந்த ஜாப் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஹோப்லாம் வரணும்னா அந்த ஆன்சர் கீ பார்த்தா தான் நமக்கு வரும். அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த எஸ்ஜிடி இப்படி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு எஸ்ஜிடி எக்ஸாம் படிப்போம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அந்த எக்ஸாம் கால்ஃபர் ஆகும் அப்படின்றதே இப்போ கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ டிஆர்பியோட ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டிலேவாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும், இல்லை இந்த எக்ஸாம் அப்படியே விட்டுருவாங்களா, ரிசல்ட்டே ஆன்சர் கீயே வருமா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இது வந்து எத்தனையோ லட்சம் பேரோட எதிர்காலத்தோடு விளையாடுறாங்களோ அப்படின்னு தோணுது. நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் ஒழுங்காக எழுதாமல் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கே எல்லாருக்கும் ஒரு 3-2 மந்த்ஸ் அப்படி எடுத்துக்குது. ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு எக்ஸாம் எழுதுனா உடனே ஆன்சர் கீ வந்துடுது. இங்கே பாருங்கள், குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் உடனேவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ குரூப் 4 அண்டு குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து பக்காவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த கோரிக்கை முன் வச்சோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதாவது நம்ம கேட்குற அளவு இன்க்ரீஸ் பண்ணலனாலும் அதை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளைவாக இங்கேருந்து வருது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து டீச்சர் ஆகிறது தான் என்னோடய கனவு லட்சியம். நான் அதுக்காக தான் பிஎட் படித்தேன், டிடிஎட் படித்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்கல்ல. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கே வந்து படிங்க. அதாவது டெட்டு, எஸ்ஜிடி, அப்புறம் பிஜிடிஆர்பி, இந்த மாதிரி எது வந்து நீங்கள் உங்களுடைய லட்சியமோ அதுக்கு வந்து நீங்கள் படிக்கலாம். பட் எனக்கு இப்போ ஏதாவது ஒரு ஜாப் போயே ஆகணும். நான் அந்த இப்போ குரூப் 4 நம்மளுடைய ஃபைனல் கோல் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் குரூப் 2 படிக்கலாம், குரூப் 1 படிக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனால் நான் இப்போ ஏதாவது ஒரு ஜாப் போயே ஆகணும். ஏன்னா எனக்கு ஏஜ் ஆகிட்டுருக்கு, அப்புறம் குழந்தைங்க வளர்ந்துட்டுருக்காங்க. ஃபினான்ஷியலாக என்னோடய ஃபேமிலிக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸே படிக்கலாம். ஏன்னா இது வந்து டக்கு டக்குன்னு ப்ராசஸ் ஆகுது. அப்புறம் ஆன்சர் கீ வந்துடுறது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு 6 மந்த்ஸ் டைம் இருக்குது. அப்புறம் ரிசல்ட்டும் நமக்கு உடனடியாக வந்துடுது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது. இப்படி வந்து அவங்க ஆன்சருக்கு எப்போ வரும், ரிசல்ட்டு எப்போ வரும், அதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து காத்துட்ருக்க தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ அகெயின் வந்து எவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக டிஆர்பி எக்ஸாம் எஸ்ஜிடி வந்து படித்தேனோ அந்த மாதிரி நான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படித்து இந்த இயர் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படின்ற தாட்டோடு தான் நான் டிஎன்பிஎஸ்சி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ராப்பராக வீடியோ போடல அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதை பற்றின டீட்டெயில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து எது நான் பேசினது எந்த மாதிரியான தாட்ஸை உருவாக்கியிருக்கு, நீங்கள் எந்த மாதிரி டிஆர்பி ஆர் டிஎன்பிஎஸ்சி எது ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்து படிக்க போகிறீங்களா, இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களா, இல்லை கோச்சிங் சென்டர் போகிறீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியராக முடிவு பண்ணிவிட்டு அதுக்குரிய ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ராங்காக இறங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும்.